என்னுடைய பேர் அருள் என் பேர். எங்கள் அப்பா பேர் தட்சாமூர்த்தி. அவர் ஈடி பேரில் வேலை செஞ்சார். சிலம்ப வாத்தியார் அவர். அவருடைய காலகட்டத்துக்கு வந்து நல்ல சின்னதை விளையாடுவார். பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருச்சி, கொள்ளிடம், நெல்லிக்குப்பம் தான் அவர் சொந்த ஊர். அவர் ஈடி பேர்லேருந்து வேலை செஞ்சு சிலம்பம் விளையாடும்போது நம்ம சந்தனக்கூடில் விளையாடுவார் எங்கள் அப்பா. சந்தனக்கூட அந்த முஸ்லீமோட செய்வார். யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? அவர் கற்றுக்கிறது வந்து எனக்கு தெரியாது. அந்த சங்கு வாத்தியாரும் பெருமாள் படாச்சு அவங்களுடைய செட்டுங்க. அந்த காலத்துல அவங்க நண்பர்களா? அவங்க நண்பர்கள் அவங்களுடைய அவர் எங்க அப்பாவுக்கு வந்து 80 வயசு. அந்த வாத்தியாரோட காலகட்டத்தில் 80 வயசு இருக்கும். என்ன வயசு? எனக்கு 15 வயசு. 15 வயசுக்கு பின்னாடி, அதாவது வந்து 92க்கு பின்னாடி தான் அவர் வந்து அவருடைய காலகட்டங்கள். 92க்கு பிறகு அவர் இல்லை, அவர் இறந்துட்டார் அவர். அதனால அந்த சிரமத்தை நான் கற்றுக்க முடியாமல் போச்சு. இப்போ இருக்கிற மாதிரி தான் அதை நான் அந்த விளையாட்டு கற்றுக்கிட்டு நான் அப்பாவுடைய படங்களா? ஆமாங்க, ரொம்ப பழைய படமா இருக்குது. இது அதான் 92ல் எடுத்ததா? அது முன்னாடி எடுத்ததுங்களா? 92 செத்த பிறகு தான் இருக்குது. இவருங்களா அவங்க அப்பா? இதெல்லாம் வயசு எந்த வயசுல எடுத்தது இது? இதெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எடுத்தோம். உங்களுக்கு எத்தனை பேர்? நாங்கள் 4 பேர். 2 பொம்பளை பசங்க, 4 பேர். நீங்கள் எத்தனாவது ஆள்? நான் ஃபஸ்ட்டு நான் தான் தலைமை. நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு பிறகு என் தம்பி இருக்கிறாரு. எனக்கு பிறகு எனக்கு 2 தங்கச்சி. உங்கள் அப்பாவுடைய நினைவு உங்களுக்கு என்ன மனசில்? என்னுடைய நினைவுகள்னு சொன்னால், அப்பாவுடைய சிலம்பம் வந்து அவர் வாதியார் இருந்ததுனால யாருக்கும் தெரியாமல் போச்சு. இப்போ நீங்கள் அறிமுகம் ஆகி அதனால தான் உங்ககிட்ட அந்த என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்லி உங்ககிட்ட அதை சொல்கிறேன். உங்கள் மூலிமா எனக்கு அது வந்து நிறைவேறினா தட்சிணாமூர்த்தி தான். மொழி பேர் ஃபுல்லாக வந்து தட்சிணாமூர்த்தி தான். அவர் பெரிய ஆளுகிட்டலாம் வந்து எம்ஜிஆர் கிட்ட, சக்கரபாணி, இது மாதிரி ஆளுகிட்டலாம் வந்து அதனால ஒரு விளையாட்டுக்காரன்னு சொன்னால் அவர் என் நெல்லிபுத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர். அவர் வாத்தியார் தட்சிணாமூர்த்தின்னா அவர் நெல்லிப்பா அவர் மட்டும்தான். அவர் இறக்கும்போது அவருக்கு என்ன வயது? அவருக்கு ஒரு 45 வயசு. 45 வயதுலேயே வந்து